अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி cloth carry bag யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம வந்து பேப்பர் ஸ்டிக் வந்து எப்படி பண்றதுன்னு அந்த மாதிரி ஒரு சில ஸ்டிக் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த cloth carry bag இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் 2 பீஸ் கட் பண்ணாலே போதும். அடுத்தடுத்து வேணுங்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பாட்டம் சைடுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு வந்து நல்ல மெல்லுசான அந்த பீசஸ் தான் வேணும். 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஒவ்வொரு பீஸையுமே இந்த மாதிரி சென்டரில் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 4 இன்ச் தான் இருக்கணுன்ட்டு இல்லை, கூடியும் இருக்கலாம் குறைச்சியும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நான் வந்து மிடில் வந்து லைட்டாக அந்த மாதிரி சுருக்கி அப்படியே வந்து டேர்ன் பண்ணி ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஜாயின் பண்ண மாதிரி மடிச்சுக்கிட்டேன். ஸோ இன்னொன்றுமே செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது இந்த பாட்டம்லேயும் இது போல் ஃப்ளீட்ஸ் எடுத்து மடிச்சுக்கிட்டேன். இப்போ சேம் கலர் நூல் எடுத்து நம்ம வந்து இது போல் 4-5 சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பூ தான் ரெடி பண்ணுறோம். ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பூ பார்க்கும்போதே செய்யலாம் அப்படின்ட்டு தோணும். ஒவ்வொரு பீஸையுமே இதே மாதிரி எடுத்துக்கிட்டு மிடில் வந்து இது போல் அப்படியே சுருக்கி அப்படியே அதை டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணி ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து இந்த பாட்டத்தில் அப்படியே ஃப்ளீட்ஸ் மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நூலை வச்சு நம்ம அப்படியே கட்டிடலாம். இது போலவே நம்ம வந்து 5 பெட்டல்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம பூவாக மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 பெட்டல்ஸ் செஞ்சாச்சு. அடுத்து ஒரு பேப்பர் ஸ்டிக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டிக் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் சுருட்டி வச்சுருக்கேன். இந்த லெவலில் இருந்துச்சுன்னா தான் இந்த பூவுக்கு வந்து அழகாக இருக்கும். இன்றைக்கி இந்த பூவை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒயிட் ஃபெவிகால் இல்லைன்னா ஃபெவாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா ஒட்டும். இந்த மாதிரி ஒன்றா ஒட்டுங்க. மிடில் ஒன்றும் ஒட்டணுங்கிற தேவையில்லை. ஸோ மிடில் வந்து நமக்கு தெரியாது, அதனால் இந்த மாதிரி ஒன்றா அப்படி நெருக்கமாக ஒட்டுங்க. 5 பெட்டல்ஸ் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இதையுமே ஒட்டிடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்திருக்க இந்த பேப்பர் ஸ்டிக் வந்துட்டு நம்ம க்ரீனாக மாற்றணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் வந்து கிளாத்து தான் எடுத்திருக்கேன். சும்மா 1 இன்ச் அகலம் போல் கிளாத் எடுத்துக்கிட்டு அதை நீளமாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீன் கலர் டேப்பு இல்லை க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் கிளாத்து தான் இது மெல்லுசாக கிழிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீளமாக. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த தண்டு பகுதியிலிருந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வரேன். அப்போ தான் நமக்கு அந்த பூவோட அந்த பர்ஃபெக்டான அந்த லுக் வந்து கிடைக்கும். நீங்கள் இல்லைனா பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இந்த பேப்பர் ஸ்டிக்குக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களோட விருப்பம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு சுற்றிட்டு வந்துடலாம். நான் வந்து எங்கே பார்த்தாலும் க்ளூ வைக்கல பாருங்கள். அங்கங்கே லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இந்த பூ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம லீஃப் வைக்கணும். லீஃப் வைக்கவுமே தெரிஞ்சிடும் இது வந்து 2 லீஃப் ஃப்ளவர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் வேணும். அதனால் என்கிட்ட அந்த க்ரீன் கலர் பேப்பர் இல்லை அப்படிங்கிறதுனால க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே இந்த லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. லீஃபுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீளமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா மெல்லுசாக இருக்கணும். அந்த லீஃப் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் லீஃபோட ஷேஃப்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்தால் லீஃபை வந்து இந்த இடத்துல நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ 2 லீஃப் வச்சா போதும். 2 லீஃப் ஃப்ளவர் தான் இது.
உங்களுக்கு லீஃப் வைக்கவுமே ரொம்ப அழகாக தெரியும் பாருங்கள். ஸோ அதோட ஃப்ளவரோட லுக் வந்துட்டு கொஞ்சம் இந்த லீஃப் வந்து இப்படி மடிஞ்சிருக்க மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளோட 2 லீஃப் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் செய்யலாம். வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிளாத் கேரி பேக் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நம்ம ரொம்ப அழகாக வந்து 2 லீஃப் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இது போலவே நான் வந்து 4 பூ செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் நிறைய செஞ்சு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய புதுமையான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.